ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆன் ஆப். இன்னைக்கு இந்தியா முழுக்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வர்ற ஒரு விஷயம் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா. இந்தியாவோட பிரதமரே நேரடியா போய் இந்த கோயிலை திறந்து வைக்க இருக்கிறாரு. ரொம்பவே கோலாகலமா கொண்டாடப்பட போற இந்த விழாவில அனைத்து இந்தியர்களையும் கலந்துக்க சொல்லி அழைப்பும் விடுத்திருக்காரு. உங்களுக்கு இந்த ராமர் கோவில் திறப்பு விழாக்கு போகணும்னு ஆசை இருக்கா? அங்க போறதுக்கு முன்னாடி அயோத்தி ராமர் கோவில் பத்தின இந்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுட்டு போங்க. கடந்த 2019 நவம்பர் 9 அன்னைக்கு ரொம்ப வருஷங்களா நடந்துட்டு இருந்த ராமர் கோவில் வழக்குல பரபரப்பான தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்த ரஞ்சன் கோகோய் தலைமையிலான 5 நீதிபதிகள் சேர்ந்த பெஞ்ச் தான் இந்த தீர்ப்பை வழங்கினாங்க. இந்த தீர்ப்புல அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறதுக்கு அனுமதி வழங்கினாங்க. அது மட்டும் இல்லாம மசூதி கட்டுறதுக்காக உத்தரப்பிரதேசத்துல 5 ஏக்கர் மாற்று இடம் தருவதற்கும் உத்தரவிட்டாங்க. புது ராமர் கோயில் கட்டுறதுக்கு பிரதமர் மோடி அவர்களோட தலைமையில 2020 ஆகஸ்ட் 5 அடிக்கல் நாட்டினாங்க. ராமர் கோயிலோட கட்டுமான பணிகளை ஸ்ரீராமர் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் தாங்க கவனிச்சுட்டு வருது. அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றமும் இந்த கட்டுமான பணிகளை கவனிச்சுட்டு வருது. அயோத்தியில கட்டப்பட்டிருக்கிற இந்த புது ராமர் கோயில பண்டைய நகர கட்டடக்கலையில அமைச்சிருக்காங்க. 380 அடி நீளமும் 250 அடி அகலமும் 161 அடி உயரம் அப்படின்னு 27 ஏக்கர் நிலத்துல இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. இந்த கோயில்ல 3 மாடி அடுக்குகளும் 398 தூண்களும் 44 கதவுகளும் இருக்கு. இந்த கோயில்ல நிருத்திய மண்டபம், சபா மண்டபம், பிரார்த்தனை மண்டபம், கிர்தான் மண்டபம், ரங்க மண்டபம் அப்படின்னு 5 மண்டபங்களும் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோயிலை கட்டுறதுக்கு எங்கேயுமே இரும்ப பயன்படுத்தவே இல்லையாங்க. இந்த கோயில் வளாகத்துல சூரிய பகவான், பகவதி அம்மன், விநாயகர், சிவன் ஆகிய தெய்வங்களுக்கும் தனித்தனியா கோயில் கட்டியிருக்காங்க. அன்னை அன்னபூரணி கோயில் வட திசையிலையும் ஆஞ்சநேயர் கோயில் தென் திசையிலையும் கட்டியிருக்காங்க. 14 மீட்டர் தடிமனான ரோலர் காம்பாக்ட் காங்கிரீட் மூலமா இந்த கோயிலோட அடித்தளத்தை அமைச்சிருக்காங்க. ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக கிரானைட் கற்களாலேயே 21 அடி உயர தரைத்தளமும் அமைச்சிருக்காங்க. கடந்த 2022 இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு 1800 கோடி செலவாகும் அப்படின்னு ஸ்ரீராமர் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா ட்ரஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு அப்படிங்கிற கணக்குகள் இன்னும் வெளியிடப்படல. ஆக மொத்தத்துல இந்த அயோத்தி ராமர் கோவில் இந்தியாவோட குறியீடா மாறப்போகுது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமுமே இல்ல. எனக்கு இந்த திறப்பு விழாக்கு போறதுக்கு ரொம்பவே ஆசையா இருக்குங்க. நீங்க இந்த திறப்பு விழாக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.